சார் வணக்கம். வணக்கம். என் பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அப்படியா சார்? 2029 வரைக்கும் பொண்ணு இல்லை சார். வெரி டிமாண்டு. நீங்க ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க சார். என் பையன் டபுள் டிகிரி முடிச்சிருக்கான், யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான் சார். பார்க்க வெள்ளைய அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான் சார். ஏங்க உங்க பையன் கலெக்டரே படிச்சாலும் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடையாது. ஏங்க பொண்ணு ரொம்ப டிமாண்டுங்க சார். பாருங்க சார், இப்பெல்லாம் பேரண்ட்ஸ்லாம் பையன் மெட்ரிகுலேஷன் படிக்கும் போதே மேட்ரிமோனியில வந்து புக் பண்றாங்க. 8வது படிக்கும் போது 8 இடத்துல விசாரிச்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. லேட்டா வந்துட்டு ரொம்ப சவுண்ட் வரீங்க சார். பாருங்க சார். சார் இந்த கார்னர்ல ஒரு பொண்ணு பாக்குறேன். உங்க லக்கு. கார்னர்ல வருஷான்னு ஒரு பொண்ணு இருக்கு சார். வருஷா. ஆனா அது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பெருசா. பாத்துக்கலாம் சார். வலசர வாக்கத்துல வருஷாக்கு வீடு வைக்கணும். தாலி கட்ட கையோட அப்பா அம்மாவை தூக்கி ஓமல வைக்கணும். பையனை பெத்தவங்கள ஹோம்ல வைப்பீங்களா? என்னங்க நியாயம் இது? இப்ப நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? ஹலோ, ஏதோ பொண்ணு பெத்தவர் மாதிரி பண்றீங்க. நீங்க பையனை பெத்தவர் தானே, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இதுக்கே கோவப்பட்டா எப்படி? வருஷாவுடைய 3வது கண்டிஷன் பையனுக்கு. சார் நீங்க கவலையே பட வேணாம். பையனுக்கு பிபி இல்ல, சுகர் இல்ல, குடி இல்ல, ஏன் சிகரெட் பழக்கம் கூட இல்ல. சார் அது எல்லாம் இருக்கலாம், சூடு சொன்ன மட்டும் இருக்கக்கூடாது. இது ஓகேனா சொல்லுங்க. புள்ளைய பெத்துட்டேன், அந்த வருஷாகவே வித்துட்டேன்னு நினைச்சுக்கிறேன். ஃபீல் பண்ணாதீங்க. பையனை பெத்துட்டீங்களே. வருஷாவுடைய அடுத்த கண்டிஷன் கல்யாணம் எங்க வைக்கணும்னா, சார் எங்க குலதெய்வம் கோயிலே வச்சிடலாம். அது நீங்க போய் வைங்க. அவங்க கண்டிஷன் அது கிடையாது. ரிசப்ஷன் வந்து கிளப்ல, மேரேஜ் பப்ல. இதெல்லாம் ஓகேனா உங்க